க்ரோஷெட் போட்டு முடிச்ச பிறகு முதல் ஷெல் ஸ்டிச் கிடைச்சது. அதன் பிறகு 2 செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். ஃபர்ஸ்ட் ஷெல்லுக்கு அடுத்தது 2 செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். இப்போ சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சில் போட்டுட்ருக்கோம். சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்ச பிறகு 2 செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு 2வது ஷெல் போடுறதுக்காக மறுபடியும் 5 டபுள் க்ரோஷேட் ஒரே செயின் ஸ்டிச் வழியா போடணும். ஃபர்ஸ்ட் லைன் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது போல இருக்கும். நம்ம அது ஷெல் போட்டுட்டே வரும்பொழுது அப்படியே சுருட்டுறது அது போலலாம் இருக்கும். ஷெல் எல்லாம் போட்டுட்டே வரும்பொழுது அது ஒரு பேட்டர்னாவே அப்படியே நமக்கு கிடைக்கும். 2வது ஷெல்லும் போட்டு முடிச்சிருக்கேன். 2 ஷெல் ஸ்டிச் எப்படி போட்டோமோ அதே போல 2 செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்ச பிறகு 2 செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு கடைசியா ஒரு ஷெல் ஸ்டிச்சும் போட்டு முடிச்ச பிறகு 2 செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் லைன் ஷெல் ஸ்டிச்சு கிடைக்கும். ஷெல் ஸ்டிச் செகண்ட் லைன் போடுறதுக்காக வேற ஒரு கலர் யான் எடுத்திருக்கேன். 3 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பின பிறகு 3 செயின் ஸ்டிச் ஒரு டபுள் க்ரோச்சேட்டா கணக்கு எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோச்சேட் போட்டோம்னா 3 டபுள் க்ரோச்சேட் கணக்காகிடும். ஏற்கனவே 3 செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். இப்போ 2 டபுள் க்ரோச்சேட் ஒரே ஸ்டிச் உள்ள போடும் பொழுது ஆஃப் ஷெல் நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோச்சேட் போட்டிருக்கேன். அதே ஸ்டிச்சில் 2வது டபுள் க்ரோச்சேட் போட்டுட்ருக்கேன்.